முடிஞ்ச மாலைக்கு முன்னால முடங்க சுவாமி அசோகம் வந்து அனுப்பியிருந்தோ சாமி நம்மா நம்மானி அம்மாயே அம்மானி அம்மாயே குதிரை வந்து நிற்கின்ற ஓட்டத்தாலே ஒரு சீக்கிரமாக தங்காய் வாழ்த்தி கொடுத்த வச்சக்கால் ஊரானை மவளக்கால் செங்கிரி பிடித்துக் கொண்டவா நாங்க புறப்பட்டு வருகிறோம். முன்னால கொண்டு வந்து கட்டி இருக்குதா வந்தரம் குரு என்று சொல்லு அண்ணன்மார் சாமிகள் சேவல் கட்டு போருக்கு ஒரு ஆயத்தமாக தயாராக இருக்கிறாங்க. இப்படி இருக்க ஒப்பாரி கொட்டி ஒரு களத்தில் உண்டாலும் தப்பாமல் தலைவருக்கும் தலைவர் ஒரு தீமைகிறதானே எங்க மேலாட்டு ராஜாக்கள் 1000 பேர் அப்ப ஒன்று கூடுறாங்க. 1000 பேர்கள் ஒன்று கூடி அதே தம்பி தம்பி அண்ணா என்ன தம்பி ஓய் இன்னைக்கு என்ன கிழமை? அதே கிழமை எதே கிழமை? புதன்கிழமை. ஆனா நீ வெள்ளிக்கிழமை துப்பு கட்டவனே சண்டைக்கா? சண்டைக்கு சாப்பிட்டு போகணும். போகணுமா? என் பொண்டாட்டி பொழுதாடவே மாட்டுனா எனக்கு ஊருக்கு முன்ன ஏறிக்கிட்டு போயிடுற எங்காலும் போய் அடிச்சுக்காத அப்படின்னு. ஏய் சண்டை நாம கட்டுறதில்ல, சேவல் சண்டை. சேவல் சண்டை சண்டையா? அதுல வாரு எம்படது அட்டையில கட்டிக்க. சேவலா? ஆமா கிளி கோவகடி. நம்ம சேவலை மட்டும் விட்டுட்டா ஓய் அவ்வளவுதே. இருக்குது எம்படுது உங்களோட சேவல் மட்டும் ஊருக்குள்ள எத்தனை கோழிகள் சரி கொட்டக்கோழி பூரா மட்டும் வச்சிரு. அப்புறம் சேவல் போனா இல்ல நான் சேவல் வளர்த்துறது இல்ல. நேரமே கூப்பிடுது எங்க தூங்குறதுக்கலாம. அதனாலதான் இங்க கூடுவாரு. நான் பொட்டக்கோழி மட்டும் வளர்த்துவேன். பரவாயில்ல. அடே நாம சேவல் கட்டு போருக்கு போக வேணும்னு சொன்னா நாம ஆளாளுக்கு ஒவ்வொரு சேவை 2 சேவை கொண்டு போகணும். அண்ணன் தம்பி 1000 பேர் 1000 சேவலை கொண்டு போகணும். பாத்துக்கா தம்பி ஒண்ணு இல்லாட்டி ஒண்ணு. சேவல் என்ன நேரம் இல்ல எம்பது பேடு அப்படின்னா கேடியா பொட்டக்கோழியாட்டவே இருக்கு. சேவல் கிட்ட வந்து அடி அடிச்சு போடு. பேடு பேருக்கு கோழியாட்டமே இருக்கு. சாவல் கோழி சாவல் கிட்ட வந்து அடிச்சு போடும். கிட்ட வந்து அடிச்சு போடுமா? ஆமா. எம்பது எப்படி தெரியுமா? ஒரே அப்படியம்மா நீ சொல்ற மாதிரி கோழியாட்டு இருந்துக்குதுன்னா ஆனா ஒரு அமுக்கல் அமுக்கிக்கு விடவே விடாது. அப்புறம் எப்படிதான் அடிக்கு ஆஜாச்சு போடு. பரவாயில்ல பரவாயில்ல. நம்ம சேவல் பொன்றைக்கால் வெள்ளை வெள்ளையா அட்டி முண்டகாரம் பாத்துக்கா. எல்லாம் முடிச்சுட்டு போகணும். ஒண்ணு மறந்துட்டுமே. ஏண்டா நாம என்னைக்குமே சேவக்கட்டுக்கு போனா செய்யாம வீட்டுக்கு வந்தது இல்லை. நாம சிறைக்காம இருந்த நாள் செய்யாம இருந்த நாள் உண்டா? ஜெயிக்காம வந்ததே கிடையாது. அதனால ஏங்க ஏங்க போறீங்களா? ஓ ஏன் அப்படி கொசு பூந்துடுதா? ஒரு சேவல் சண்டைக்கு போலாம்னு போனா போற போத போறீங்களான்னு கேட்டா வாங்கன்னு கேட்டா நல்லா இருக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னா நல்லா இருக்கு. போனாலும் சும்மா வர மாட்டேங்க. அது
அதனால போன ஏதாவது கொண்டாடுவீங்க. அதனால நீங்க போயிட்டு இருந்த சேவக்கட்டை ஜெயித்து கோத்தையெல்லாம் கொண்டாடுவீங்கல்ல. ஐயா நான் ஆட்டி வைக்கலாம்னு தான் கேட்டேன். உழவாட்டக்கா அடி உழவு உங்களுக்கு ஆட்டி வச்சிடறேன் போகும்தா. நீங்க ஒண்டார சேவலுக்கு முளகாட்டி வச்சிருக்கிறேன். வந்து முளவாட்டி கொதிக்க வச்சு ஊத்துனா புள்ள பையன் எல்லாம் சாரி குடிச்சிட்டு போகுது. நேரமே வந்துடுவீங்களா? நேரமாகுமோ? முன்னையா ஆட்டி வச்சா அதெல்லாம் சளிச்சு கழிச்சு போகும், புளிச்சு போகும். நீங்க அங்கிருந்து ஏதாவது சீக்கிரம் எனக்கு கேட்கறாப்புல நான் அந்த நேரத்தில் ஆட்டி வைக்கிறேன். நான் வந்த பிறகு ஆட்டிக்கல நீங்க வந்த பிறகா உம்பொண்டாட்டி எம்பொண்டாட்டி டேய் அதே வேண்டாம். பொண்டாட்டின்னு சொல்லி எம்பொண்டாட்டி எப்பத்தே நம்ம சொல்றது கேட்டிருக்கிறாங்க. சரி வாங்க புறப்பட்டு போலாம். புறப்படம் கண்ணா என்று சொல்லி மேலாண்டு ராஜாக்கள் 1000 பேர்களும் ஒன்று கூடி ஆளுக்கு ஒரு சேவர் என்று சேவலானதை முடிச்சுக்கிட்டு அப்ப அண்ணன் தம்பி 1000 பேர்களும் தானே சேவர் காட்டோ போவோம் சாமிய போவோம் அண்ணன் தம்பி 1000 பேர் ஒன்று கூடி 4 காணி வீடு நந்தனூர் எல்லை தலநோக்கி பொந்து புளியா மரத்த ககமில் வந்தாங்க. ஏண்டா நாம் எந்த நிக்கிறது? நாம் வடக்குமன்னா நிக்கலாம், மேற்கையில் நிக்கல. நாம மேலாட்டு அரசர்கள் மேற்கையில் நிக்கலாம். விடப்படா கையில் விட்டுருவோம். மேல யாரும் விடக்கூடாதோ. என்னைக்கும் இங்கிருந்து ஓடுனா விஸ்குன்னு ஓடல, அங்கிருந்து வந்தா 2 அடி தலிங்கிட்டே அந்த மாதிரி நின்னுக்கோணும். ஓடுற சாவதிக்குமா கெட்டிக்கார கெட்டிக்கார பாரு நல்ல மாதிரி 2 பேரு கெட்ட போக்குறியாமா. 1000 பேர் பார்த்துக்கு வெள்ள மாத்து விரிச்சு விட்டு கோந்தல் போகணும். அண்ணமாரு வந்தாங்களாக்கு அப்படி காலை தூக்கி மேல போடணும். இப்படி ஆமா நம்ம கால மேல ஆமா என்னோட நம்ம அரசு பெருசுன்னு காட்டணும். ஆமா நல்லா காட்டுனீங்கன்னா ஆபத்து. அதே நீங்க சொல்றது சரியில்லை, தந்திரமா செய்யணுங்கிற. காலை தூக்கி மேல போடுறதும் கையை தூக்கி மேல போடுறதும் அந்த வீட்டுல அதை முன்னாடி அதெல்லாம் பண்ணினீங்கன்னா தரிச்சு விட்டுருவாங்க. நம்ம இடத்துல வல்லவன வணங்கி கொள்ளணும்னு சொல்லுவாங்க. அதனால அவங்களுக்கு மாத்த வச்சு வாங்குற வரவேற்பு பண்ணி அவங்களை எல்லாம் உட்கார வச்சுட்டு நம்மளுக்கு எல்லாம் தொடர்ந்து சேவலுக்கிறேன். நல்ல யோசனை. அப்ப சேவல் போர் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் என்ன நம்ம 2 பேர் சேவல் விடுறது எடுக்கிறது 2 ஆள். அப்படி 2 ஆள் அங்க போயிட்டா பாக்கியாருக்கு என்ன வேலை? தயார் எதிர்பார்த்துக்கிட்ட வீடு பேசிட்டு புடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கோன்னு மும்மனமா சேவல் கட்டு நடக்கிற போது எல்லாம் சேர்ந்து போட்டு அமைச்சிக்கோன்னு பார்த்துக்கவே 2 பேருக்கு ஒண்ணு மேல ஒண்ணு இடாங்க இருந்த மாதிரி அப்படி அமைச்சிக்கிட்டோம்னா அப்படி மூச்சோட முடியாம செத்தாலும் செத்துருவாங்க, சாகாட்டியும் செத்துருவாங்க. பார்க்கலாம் எப்படி என்று சொல்லி பாரத போரிலே சகுனி எப்படி துர்பயோகம் பண்ற பாண்டவர்களுக்கு அது போல இந்த மேலாட்டு ராஜாக்கள் 1000 பேர்களும் பயங்கரமாக வடிவெடுத்து சந்தரமாக சூழ்ச்சியை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் எங்க வீமரும் காமரும் வில்லனுக்கும் அன்னமார் 22 பேர்களும் அதே சமூகம் கொண்டு வா உறவையை எங்க அண்ணமா சாமி 22 பேர்களும் தானே சாமி அப்படியோ
அப்படியோ அப்போ நாம சாமி அப்படியம்மரோ அப்படியம்மரோ நசங்க சாமி அவரங்க அப்படியம்மரோ 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 நசங்க அவரங்க சாமி ஆத்துறையாது அவரது சாமி ஆத்துறையாது அவரது சாமி கடுவாடாத்த சாமி காத்தான காத்தா பறக்குது இப்படி சங்கருக்கு வர கோபத்துக்கு அந்த குதிரை போற வேகத்துக்கு அப்பா துணியெல்லாம் தானையா அவனுக்கு கப்பன் நல்லவாங்க அகப்போம் கலந்துடுவான் அந்த பூமியே கிடுகிடு ஆடுகின்ற பொழுது அந்த வந்து புளியா மரத்தடிகிறதானே அன்னமாறு குதிரவார வேகத்துக்கு அப்படி அந்த பூமி கிடுகிடு ஆடுகின்ற பொழுது அங்கே இடி முழங்கு சங்கர் வாராமே ஆகாய அண்ணம்மார்கள் வர்ற போது தங்க கால என்ன வருதுன்னு நானே ஆடுதுன்னு ஆடினா வந்து பூமியில ஆடுதுங்கிறேன். அப்புறம் மேல நிக்கிறேன் நானும் ஆடுறேன். குடுகுடுப்பாமந்தா பூமி ஆடுன்னு சொல்லிக்கிறேன். பூமி ஆடுனா பூமாதேவி வந்தா பூமாதேவி தோல் மாட்டி வைப்பாளாமா. அப்ப வேணா பூமி ஆடும்பாங்க. அப்ப இப்ப ஆடுது சோளக்காத்து சோளக்காத்து. அப்ப எங்க அண்ணமா சாமி 22 பேர்களும் தானே குதிரை விட்டு அங்கீழ இறங்கி குமரசங்கரிய வராரே குதிரை விட்டு
குமரசங்கர் வரங்கம் அங்க அன்னையாரு தம்பியும் அவங்க ரெண்டு சவத்தருமா அண்ணமார் 22 பேரும் வருகின்ற பொழுது வீரவாத சாமுகண்டான் குதிரையாள புடிச்சு கட்டிட்டு சேவல புடிச்சுக்கிட்டு வருகிறான். அப்ப இது கண்ட மேனாட்டு ராஜாக்கள் 1000 பேர்களும் முதல்ல பயங்கரமான வீரா பேசினாங்க. அட்டனங்கால் போட்டு கோரணும் அப்படி இப்படி அண்ணமார் சாமிகளை பார்த்தோன்னே அந்த கையால் அப்படியே கிடு 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 நடக்குது. நடங்குறோன்னே அப்படிங்களா? அப்ப வெள்ள மாத்திரதாக அண்ணன்மார் சாமிகளை அமர வைத்தார்கள். அண்ணன்மார் சாமிகள் வெள்ள மாத்திரை அமருகின்ற பொழுது இந்த ராஜாக்கள் 1000 பேரும் ஒரு புறமாக வந்திருக்கிறாங்க. இப்படி அமர்ந்திருக்கின்ற பொழுது இந்த மூளைக்கு மூளை மூளைக்கு மூளை சேவை அப்படி கூட சேவை கூவுது. சும்மா இருக்கு 1000 சேவலுக்கு மேல இருக்குதெல்லாம். ஒவ்வொருத்தரும் சேவை 2 ஒவ்வொன்றும் இருக்குது.